மாணவர்களின் எதிர்காலத்தை காக்க ஒன்றிணைவோம் என சென்னை கண்டன பொதுக்கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை தியாகராய நகர் முத்துரங்கன் தெருவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் வைகோ, குலாம் அகமது மீர், அமைச்சக வன்னியரசு, ராஜ்மோகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு முன்பாக காங்கிரஸ் தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக வந்து நீட் எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். பாதுகாப்பு கருதி அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், மாணவர்களின் போராட்டத்தை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த சில முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி நீட் ஒழிப்பே அரசின் ஒரே இலக்கு என வலியுறுத்தினார். மேலும் சொத்துகள், நகைகள் திருடுவது போல ஒரு சில அரசியல் கட்சிகள் மாணவர்களின் போராட்டங்கள் உள்ளே சென்று புகழை திருட பார்ப்பதாகவும் கடுமையாக சாடினார். ஒரு சில பேர் அந்த மாணவர் போராட்டத்தை திசை திருப்ப அதில் அரசியல் பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை கண்டு நாங்கள் அசரப்போவதும் இல்லை. உசுப்பெத்திரவன்ட்ட உம்முன கடுப்பெத்திரவன்ட்ட கம்முன்னு போன வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும் சொல்ற தலைவருங்க என் தலைவர். பதிலுக்கு பதில் சொல்லி அந்த திசை திருப்பலுக்கு பலியாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் இலக்கு ஒன்று, நீட்டு ஒழிப்பே நிரந்தர தீர்வு. சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை என்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். அந்த எத்தனை பெரிய திசை திருப்பலுக்கும் ஹைஜாக்குக்கும் புகழ் திருட்டுக்கும் இடம் தராது. ஒற்றுமையோடு எளிய விட்டு பிள்ளைகள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். இதனையடுத்து பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர், நீட் தேர்வு மாணவர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். மேலும் டெல்லியில் ராகுல் காந்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது திமுக கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பினார். நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. அது என்டிஏன்னு ஒரு ஆர்கனைசேஷன், தேசிய தேர்வு ஆணையம்ங்கிற ஒரு 55-60 பேர் உட்கார்ந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி அதை நடத்துற இந்த கொடுமை தான் இந்தியாவுடைய மாணவ செல்வங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அழுத்தத்தை கொடுக்கிறதா இருக்கு. என்னைக்கு இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சோ அன்னைக்கே பொறுப்பேற்றிருந்து 21 பிள்ளைகளுடைய உயிர் போயிருச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா பண்றேன். என்டிஏ பொறுத்த வரைக்கும் நியாயமா நடத்தல பரிச்சை, இது தார்மீக பொறுப்பேற்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. ஆனா பாஜகவை பொறுத்த மட்டும், RSS பொறுத்த மட்டும் தார்மீகமாவது மண்ணாங்கட்டியாவது. மானங்கட்ட RSS காரர்களுக்கும் மானங்கட்ட பாஜக காரர்களுக்கும் எந்த தார்மீகமே கிடையாது. தார்மீகம்ங்கிற வார்த்தையே கிடையாது அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல. இதுதான் அவர்களுடைய பிரச்சனையே. தொடர்ந்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் நீட் தேர்வை திணிப்பதை ஏற்க முடியாது என்றும் மாநில உரிமைகளை புறக்கணித்தால் மத்திய அரசு கடும் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். அரசியல் கட்சிகளை சாராத மாணவர் கூட்டம் இருக்கிறது, இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் புரட்சிக்காரர்களாக மாறுவார்கள் என்ற சமிக்கையை இப்பொழுது அவர்கள் போராட்டம் தெரிவித்திருக்கிறது. நான் எச்சரிக்கை செய்கிறேன், மிஸ்டர் நரேந்திர மோடி, ஐ வார்ன் யூ, எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் உங்கள் இந்துத்துவாவை இதன் மூலம் திணிக்கலாம், சிறுபான்மை மக்களை அடிமைகளாக நடத்தி அகற்றலாம், மாநில உரிமைகளை நசுக்கலாம் என்று நினைத்தார். Again I warn you, your days are numbered. உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டுவிடும், தூக்கி எறியப்படுவீர்கள். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னாகவே இனி ஒரு புரட்சி வெடிக்கும். இதனையடுத்து பேசிய அமைச்சர் வன்னியரசு, தமிழகத்தின் நீட் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றார். மேலும் தர்மேந்திர பிரதான் மட்டும் இலக்கு அல்ல, பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இந்தியாவின் தேசிய விரோதி RSS என்றும் தெரிவித்தார். வெறும் தர்மேந்திர பிரதான் மட்டும் இலக்கல்ல, மோடி அவர்களும் பதவி விலக வேண்டும். இந்தியாவுடைய தேச விரோத கட்சி, தேச விரோதிகள் யார் என்றால் பாஜக, RSS, சங் பரிவார கும்பல்.
இந்தியாவுடைய தேச விரோதி முதல் தேச விரோதியாக யாரை சொல்ல முடியும் என்றால் மாணவர்களுக்கு எதிராக அடித்தட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகின்ற பாஜகவினர் தான், RSS தான், சங் பரிவார கும்பல் தான். நீட்டுக்கு எதிராக எத்தகைய போராட்டங்கள் ஆனாலும் அந்த போராட்டங்களை ஆதரிக்கின்ற அரசு தான் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அந்த அரசு. ஆகவே மாணவர்களோடு மாணவர்களாக நின்று நீட்டு கூடாது என்று தொடர்ந்து முழங்குகின்ற அரசு நம்முடைய அரசு.